ஹாய் கைஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆச்சு இப்படி வந்து வீடியோ போட்டு. எனிவே வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். நீங்கள் இப்போ தான் என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானில் ஆளுன்றதை கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும், நீங்களும் சீக்கிரமாக பார்க்கலாம். இந்த வீடியோவில் நம்ம பிராண்டில் இருக்கக்கூடிய ஒரு 3 ப்ராடக்ட்டை பற்றி டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். ஏன்னா நம்ம ரெகுலர் கஸ்டமருக்காக இருக்கட்டும், இல்லை புதுசாக பை பண்ணுறவங்களா இருக்கட்டும், இல்லை ஆல்ரெடி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு வந்து ரொம்ப கன்ஃபியூஷன் ஆகுது. ஸோ அது கிளியர் பண்ணுறதுக்காக இது என்னென்னா, நிறைய பேர் வந்து பிக்மெண்டேஷன் அதிகமாக இருக்குது, டார்க் ஸ்பாட் அதிகமாக இருக்குது, அதே மாதிரி இச்சிங், ஓவரால் பாடி அண்ட் ஸ்கின் ரெண்டுமே சேர்த்து சொல்கிறேன். இச்சிங் அதிகமாக இருக்குது, அது மட்டும் இல்லாமல் அதான் பிக்மெண்டேஷன், ப்ரீமெச்சூர் ஏஜ்னிங், ஃபைன் லைன்ஸ் இந்த மாதிரி அதிகமாக இருக்குது. சோப்பு மட்டும் போட்டால் போதுமா அந்த மாதிரி வந்து கேட்குறீங்க. நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன், சோப்புன்றது அவுட்டர் லேயருக்கு மட்டும்தான். ஸோ இதுதான் எப்படி நம்ம நிறைய இப்போ சாப்பிடும்போது கூட்டு, அவியல், பொரியல் இந்த மாதிரி வச்சு சாப்பிட்றோமோ அதே மாதிரி தான் நம்ம ஸ்கின்னும் 6 லேயர் கிட்டே இருக்கும். ஸோ சோப்புன்றது, சோப்பு, ஃபேஸ் வாஷ் இது எல்லாமே அவுட்டர் லேயருக்கு தான். ஆயில், சீரம், ஜெல்லு, ஃபேஸ் க்ரீம் இந்த மாதிரி இருக்கிறதா உள்ளே இருக்கக்கூடிய இன்னர் லேயர் வரைக்கும் போய் ஒர்க் பண்ணும். ஸோ சோப்புன்றது ஜஸ்ட்டு க்ளீன்ஸ் பண்ணுறதுக்கு மட்டும்தான். நிறைய பேர் குப்பைமேனி சோப்பு போட்டால் உங்களுக்கு வந்து அந்த பிக்மெண்டேஷன், டார்க் ஸ்பாட்டு போகுமா அப்படின்னா எஸ், ரெடியூஸ் ஆகும், போகும். ஆனால் டைம் எடுக்கும். கண்டினியூவாக வந்து நீங்கள் ரொம்ப ஒரு 3 மந்த் உங்களுக்கு ஃபுல்லாக ரிசல்ட் க்யூர் ஆகணும் அப்படின்னா 3 மந்த் கண்டினியூவாக யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஆனால் இது அவுட்டர் லேயர்லாம் நல்லாவே ஒர்க் பண்ணும். இது வந்து குப்பைமேனி சோப். ஸோ பிக்மெண்டேஷனுக்கு, டார்க் ஸ்பாட்டுக்கு இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் குப்பைமேனி சோப் வந்து நீங்கள் கேட்டிருந்தீங்க இல்லையா? ஸோ இது வந்து ஒர்க் பண்ணும். பட் இது உங்களுக்கு ரொம்ப ஹெவியாக இருக்குது, டக்குன்னு ரிசல்ட் வேணும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா எஸ், இது வந்து குப்பைமேனி ஆயில். இது வந்து ஃபேஸில் யூஸ் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கீங்க. குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணலாமான்னு கேட்டிருக்கீங்க. இது குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணலாம். இதில் வேறு எதுவுமே இல்லை. ஆயில்ஸ், செசாமி ஆயில், கஸ்டர் ஆயில், ஆல்மண்ட் ஆயில் அண்ட் பட்டர்ஸ், கோகோனட் ஆயில், இது அண்ட் நீம் குப்பைமேனி, இவ்வளோ தான் இதில் வந்து மெயின் இன்க்ரீடியண்ட்டு. இது எஸ்பெஷலி வந்து குப்பைமேனி கிடைக்காதவங்க, அந்த மாதிரி ஏரியாவில் இருக்கிறவங்க வந்து ஆல்ரெடி கேட்டது. அந்த ப்ராடக்ட் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அவங்களுக்காக இது பண்ணுறது. இது வந்து குழந்தைங்களுக்கு அதிகமாக இச்சிங் இருக்குது, ரொம்ப டேனாக இருக்காங்க. அதாவது என்னென்னா, டேனாக இருக்கிறவங்களுக்கு நம்மளுக்கு இந்த ஸ்கின் கேர் ஆயில் இருக்குது. இது வந்து எல்லோ கலரில் இருக்கும், இது வந்து டார்க் க்ரீன் கலரில் இருக்கும். இது வந்து ரொம்ப டேனாக இருக்காங்க, டார்க்காக இருக்காங்க, ஸ்கின்ல எந்த இஷ்யூவும் இல்லை, பட் ஒரு அந்த டேன்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணணும், அந்த கலரை சேவ் பண்ணணும், எதனா இஷ்யூ வராமல் ப்ரிவென்ட் பண்ணணும்னா இந்த ஆயில் வந்து போதுமானது. இதுலேயும் குப்பைமேனி சேர்த்துருக்கோம். இதில் பியோர் குப்பைமேனி அண்ட் நீமும் மட்டும்தான். இது வந்து முக்கியமாக அந்த பிக்மெண்டேஷன் அதிகமாக இருக்கிறது, உடம்பு ஃபுல்லாக எங்கேயாவது பிக்மெண்டேஷன் இருக்குது, இச்சிங் அதிகமாக இருக்குது, ஸ்கின் வந்து ரொம்ப சென்சிட்டிவாக இருக்குது, பிம்பிள் அண்ட் மார்க்ஸ், பெரிய பெரிய மார்க்ஸ் இருக்குது, அதுதான் இச்சிங் இருக்குது, ரொம்ப இருக்குது, ரெட்னஸ் இருக்குதுன்னா இந்த ஸ்கின் கேர் ஆயில் போட்டாலுமே நல்ல ரிசல்ட் இருக்கும். அதே மாதிரி இப்போ வந்து ப்ரீமெச்சூர் ஏஜ்னிங் என்னன்னா ஒரு 25 ஏஜ் தான் இருக்கும். பட் ஃபேஸ் பார்க்குறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 30, ஒரு 29 அந்த மாதிரி ஏஜ் வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ப்ரீமெச்சூர் ஏஜ்னிங் இருக்கிறவங்களுக்கு இந்த இடத்துல மேக்ஸிமம் பிக்மெண்டேஷன் வந்து இந்த இடத்துல கன்னத்தில், அப்புறம் இந்த இடத்துல, அப்புறம் வந்து மவுத்தை சுற்றி டார்க்காக இருக்கிறது, இந்த மாதிரி இஷ்யூ இருக்கும். ஸோ அவங்க வந்து குப்பைமேனி சோப்பு யூஸ் பண்ணிவிட்டு இதுவும் இந்த ஆயில் யூஸ் பண்ணலாமான்னு கேட்குறீங்க. இதுவும் தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஃபேஸுக்கு ரெண்டும் சேர்த்து யூஸ் பண்ணும்போது பெட்டர் ரிசல்ட் இருக்கும். இப்போ நான் இந்த ஆயிலும் யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டேன். இப்போ கன்ஃபியூஸ் வருது, இந்த ஆயில் யூஸ் பண்ணணுமா, இந்த ஆயில் யூஸ் பண்ணணுமான்னு வருது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது ஸ்கின் கேர் ஆயில், இது வந்து குப்பைமேனி ஆயில், ஓகேங்களா? இது வந்து ஓவரால் எல்லா ப்ராப்ளத்தையுமே வந்து ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும். இப்போ வந்து உங்களுக்கு நான் இது என்ன சொன்னால், இச்சிங், அப்புறம் அந்த பிக்மெண்டேஷன் அந்த மாதிரி இருக்கிறதுக்கு வந்து இது யூஸ் பண்ணலாம் அப்படின்னுட்டு. இது யூஸ் பண்ணாலும் க்யூர் ஆகும். இது வந்து ஒரு 90%, 80 to 90% ஒர்க் பண்ணுதுன்னா இது 90 to 100% வந்து ஒர்க் பண்ணும். ஏன்னா இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நீமும் குப்பைமேனியும் இருக்குது. அதாவது அந்த மெயின் இன்க்ரீடியன்ட் இதில் அதிகமாக இருக்கும். இதில் வந்து குப்பைமேனி இப்போ 100க்கு நான் சொல்கிறேன், நிறைய இன்க்ரீடியன்ட் சேர்த்துக்கோன்னு வைங்களேன். இது வந்து 10% தான் குப்பைமேனி ஆட் பண்ணியிருப்போம். பட் இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து குப்பைமேனி தான் இருக்கும். அப்போது வந்து நீங்கள் உங்களுக்கு என்ன இஷ்யூவோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து பிக்மெண்டேஷன் வந்து அதிகமாக இருக்குது, இல்லை இச்சிங் அதிகமாக இருக்குது, அந்த மாதிரி உங்களுக்கு டேர்ன் ஆகி ஒரு மாதிரி இச்சிங்காக இருக்குது, அந்த டார்க்னஸ் போக மாட்டேங்குது, பிக்மெண்டேஷன் ஆகுது, அந்த இடத்துல இச்சிங்கும் இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா அந்த மாதிரி இஷ்யூ இதுக்கு இது குப்பைமேனி ஆயிலிஸ் இது ரொம்ப பெஸ்ட்டு. சரிங்களா?
மற்றபடி உங்களுக்கு வந்து இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபேஸில் பிக்மெண்டேஷன் டார்க் ஸ்பாட் அந்த மாதிரி ஸ்டார்டிங்கில் இருந்தது. என்னோடய ஃபஸ்ட்டு ஃபோட்டோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஃபஸ்ட்டு நான் எனக்கு எக்ஸ்ட்ரீம் ஆயிலி ஸ்கின். இப்போ வந்து நார்மல் ஸ்கின்னாக சேஞ்ச் பண்ணி கீப் அப் பண்ணிட்டு வரேன். நிறைய வீடியோஸில் நான் சொல்லியிருப்பேன். ஸோ ஆயிலி ஸ்கின்னாக இருக்கும்போது நான் சார்கோல் சோப்பு, சார்கோல் ஸ்க்ரப்பு அண்ட் இந்த ஸ்கின் கேர் ஆயில் இதுதான் நான் யூஸ் பண்ணிகிட்டே இருந்தேன். இது நலங்கு மாவு. ஸோ அதை ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்டே இருப்பேன். ஃப்ரீ டைம் கிடைக்கிற டைமு அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணிகிட்டே இருக்கங்காட்டியும் நல்லாவே வந்துட்டு அந்த டேன் எல்லாம் நல்லா ரெடியூஸ் ஆகி ஸ்கின் நல்லா சாஃப்டாக க்ளோயிங்காக ஆக ஆரம்பிச்சிது. இந்த இதுதான் எனக்கு பிக்மெண்டேஷன் ஆல்ரெடி இல்லை. அதனால் நான் இந்த ஆயிலை சூஸ் பண்ணல, இதை சூஸ் பண்ணேன். எனக்கு ஆல்ரெடி ஆயிலி ஸ்கின் தான். ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்க இந்த ஆயில்ஸ்லாம் யூஸ் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக யூஸ் பண்ணலாம். ட்ரை ஸ்கின்னாக இருக்கிறவங்க இது வந்து நல்லா கொஞ்சம் நிறையவே எடுத்து யூஸ் பண்ணலாம். பட் ஆயிலி ஸ்கின்னாக இருக்குது, நார்மல் ஸ்கின்னாக இருக்குன்னா குவான்டிட்டியை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. ஒரு ட்ராப் இல்லை 3 ட்ராப் போதும். அதுவே எடுத்து இப்படி நம்ம அப்ளை பண்ணிக்கிட்டாலே இந்த ஆயிலாக இருக்கட்டும் இந்த ஆயிலாக இருக்கட்டும் போதுமானது. ட்ரை ஸ்கின்னாக இருக்குது அப்படின்னா கொஞ்சம் அதிகமான குவான்டிட்டி எடுத்துக்கலாம். ஸ்கின் ஒயிட்டனிங்க்கு அப்போ ஆயில் மட்டும் போதுமா? ஃபேஸ் வாஷ் சோப்லாம் தேவையில்லையானா ஆயில், க்ரீமு, ஜெல்லு இதில் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணிக்கலாம். அட்லீஸ்ட் ஆலோவேரா ஜெல்லு சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் சோப்பு வந்து நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு டைம் இல்லை 2 டைம் தான் போடணும். நிறைய பேர் என்ன கேட்குறீங்கன்னா ஃபேஸ் வாஷ் எனக்கு எதுவும் வேணாம், சோப் இருக்குது, அந்த சோப்பையே வந்துட்டு காலையில், மதியம், ஈவினிங் இந்த மாதிரி இல்லை எனக்கு எப்போ தோணுதோ அப்போ போட்டோன்னா எனக்கு டக்குன்னு ரிசல்ட் வருமா? அந்த மாதிரி பண்ணக்கூடாது. சோப்புன்றது ஜஸ்ட் கிளீன்சிங் மட்டும்தான். ஒரு நாளைக்கு 2 வாட்டி அதிகபட்சம், இல்லைனா ஒரு டைம் போட்டால் போதும், அவ்வளோதான். ஃபேஸ் வாஷ் இதோட பிஹெச் வேறு மாதிரி இருக்கும். உங்களுக்கு பிஹெச் வேல்யூ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபேஸ் வாஷுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இதுக்கு வந்து வேரி ஆகும். ஸோ இது வந்து நம்மள மாய்ஸ்சர் வந்து ஒன் டைம் எடுக்கும்போது ஃப்ரெஷ் லுக் கொடுக்கும். மாய்ஸ்சர் அந்தளவுக்கு க்ளீன் பண்ணி எடுக்கும்னு வைங்களேன். பட் ஃபேஸ் வாஷ்ன்றது நம்மளுக்கு ரொம்ப மாய்ஸ்சரை எடுக்காது. ஜஸ்ட்டு அந்த டர்ட்ஸை ரெடியூஸ் பண்ணி நல்லா ஃப்ரெஷ்ஷு லுக்கு கொடுக்கும். ஸோ நீங்கள் குளிக்கிறதா இருந்தாலுமே சோப்பு வந்து ஒன் டைம் போட்டுட்டு அதுக்கு மேலேயே ஃபேஸ் வாஷுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வெளியே போயிட்டு வரீங்கன்னா இமீடியட்டாக நீங்கள் சோப்பு போடாமல் ஃபேஸ் வாஷ் போடுங்க. ஸ்கின்னு ஹெல்த்தியாகவும் மெயின்டைன் பண்ணும். அட் த சேம் டைம் உங்களுக்கு வந்து அதோட என்ன பர்பஸ்க்காக நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ புரியும்னு நினைக்கிறேன். உங்களோட ஃபஸ்ட்டு நீங்கள் என்னோடய ப்ராடக்ட் வேணும் அப்படின்னா யூடியூப்பில் நம்பர் இருக்கும், நீங்கள் காண்டாக்ட் பண்ணும்போது இந்த ப்ராடக்ட்லான்னு ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன ஸ்கின் இஷ்யூ அப்படின்றத வந்து நீங்கள் சொல்லுங்கள். சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் என்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத வந்து சூஸ் பண்ணி நீங்கள் இது பண்ணுங்கள். எல்லா ப்ராடக்ட்டும் வாங்கி எப்படி யூஸ் பண்ணணும், ப்ராடக்ட் நீங்கள் ஒன்று வாங்கினாலும் அதை நான் சொல்கிற மாதிரி எப்போ எந்த டைமில் யூஸ் பண்ணணுன்றதை ஐடென்டிஃபை பண்ணி தெளிவாக யூஸ் பண்ணிங்கன்னா பக்காவாக ரிசல்ட் இருக்கும். எல்லா ப்ராடக்ட்டும் மொத்தமாக வாங்கி எப்படி யூஸ் பண்ணணும், ஒரு கரெக்டான கீப் இட் அப் இல்லாமல் யூஸ் பண்ணிங்கன்னா ரிசல்ட் வராது. ஏன்னா இது எல்லாமே என்னோடய ஓன் ஃபார்முலா. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம வெளியே இருக்கிற ப்ராடக்ட்டை காட்டிலும் இது டோட்டலி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதனால தான் சொல்கிறேன். இப்போ உங்களுக்கு கன்ஃப்யூஸ் வந்து கிளியர் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். இது வந்து நீங்கள் சோப்பும் யூஸ் பண்ணலாம், ஆயிலும் யூஸ் பண்ணலாம். சோப்பு யூஸ் பண்ணால் பிக்மெண்டேஷன் இந்த மாதிரி ஏதாவது ஸ்கின் பிரைட்னிங், ஒயிட்னிங் இந்த மாதிரி சோப்பு மட்டும் போதுமா அப்படின்னா போதும். பட் 100க்கு ஒரு 50 to 60% இது ஒர்க் பண்ணணும். வைங்க ஆயில்ஸும் சேர்த்து இல்லை ஃபேஸ் க்ரீமு உங்களுக்கு ஒயிட்டனிங் பிக்மெண்டேஷன்லாம் ரெடியூஸ் ஆகணும்னா சீரம், ஆயில்ஸ் இந்த மாதிரி யூஸ் பண்ணுறீங்க. அப்படி சேர்த்து சோப்பு சேர்த்து யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு தாராளமாக 90 to 100% ரிசல்ட் இருக்கும். நான் வந்து ரெகுலராக என்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் வந்து சோப்பு மட்டும் தான் போடுறீங்களா அந்த மாதிரி வந்து நிறைய பேர் வந்து பர்சனலி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. நான் டெய்லி வந்து ஸ்கின் கேர் பண்ணுவேன். கிளின்சருக்கு வந்துட்டு நான் என்னது வந்து இப்போ நார்மல் ஸ்கின்னால் நான் ரோஸ் ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணுறேன். இதுக்கு முன்னாடி சார்கோல் ஃபேஸ் வாஷ் அதுக்கப்புறம் இந்த ஆயில் வந்து வீக்லி ட்வைஸ் யூஸ் பண்ணுவேன். இப்போ இதுக்கு முன்னாடி வந்து டெய்லி யூஸ் பண்ணுவேன். அப்புறம் காலையில் 1 hour போட்டுட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணுவேன். அப்புறம் நைட்டு தூங்க போகும்போது அப்படியே போட்டுருவேன். இந்த இது நல்லாவே ஸ்கின்னை நல்லா டேன் எல்லாம் ரெடியூஸ் பண்ணி இருக்கும். ஸோ அந்த ஆயில் போட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிடுவேன். இப்போ வந்து வீக்லி ட்வைஸ் வந்து இந்த ஆயில் வந்து நான் யூஸ் பண்ணிப்பேன். அதுக்கப்புறம் வந்து ஃபஸ்ட்டு இப்போ ஃப்ரெஷ்அப் ஆகுறோம் அப்படின்னா ஃபேஸ் வாஷும் யூஸ் பண்ணிவிட்டு சீரம் போட்டுப்பேன். சீரம் போட்டுட்டு ஏதாவது ஒரு ஜெல் அது வந்து இஷ்டப்பட்டால் போட்டுப்பேன், இல்லைனா அவாய்ட் பண்ணிப்பேன் கண்டிப்பாக. ஆனால் மாய்ஸ்சரைசர் நம்மளோட ஆல் இன் ஒன் ஃபேஸ் க்ரீம் போட்டுப்பேன். அதுக்கப்புறம் அவ்வளோதான், அது அப்படியே விட்டுருவேன். அப்புறம் கண்டிப்பாக லிப்புக்கு வந்துட்டு லிப் பாம் இது வந்து கண்டிப்பாக இருக்கும். சோப்பு வந்து ரெகுலராக நான் ஓனாக
மேனுஃபேக்சர் பண்ணுறதுனால எனக்கு என்னென்ன சோப்பு வந்து விருப்பம் இருக்கோ அப்போ எடுத்துப்பேன். பட் முன்னாடி எக்ஸ்ட்ரீம் ஆயிலி ஸ்கின்னாக இருந்ததுனால சார்கோல், இப்போ ரெகுலராக வந்து கோட் மில்க் அந்த மாதிரி வந்து நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதுதான் எனக்கு பிக்மெண்ட் இல்லாததுனால நான் குப்பைமேனி வந்து யூஸ் பண்ணல. பட் உங்களுக்கு என்ன இஷ்யூவோ அந்த இஷ்யூக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணலாம். கண்டிப்பாக உங்களுக்கு ரிசல்ட் இருக்கும். எனிவே வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக உங்களுக்கு என்னோடய ப்ராடக்ட்லாம் வேணும் அப்படின்னா யூடியூப் அபவுட்டில் என்னோடய நம்பர் இருக்கும். நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஆர்டர்ஸ் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்மக்கிட்ட வந்து நிறைய கோர்சஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கும் அந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கணும் அப்படின்னா அதே நம்பரில் டீட்டெயிலும் நீங்கள் கேட்டுக்கலாம். உங்களுக்கு டீட்டெயில் வந்து நான் தான் உங்களுக்கு இது பண்ணுவேன். கிளாஸும் நான் தான் எடுப்பேன். அஃபோர்டபுள் ரேட்டில் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னா தாராளமாக ஜாயின் பண்ணி நீங்களும் கற்றுக்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.